ஒரு பிசினஸ் மேனா நான் யோசிக்கிறேன். நான் ஒரு ஹோட்டல் ரன் பண்றேன் அப்படின்னா டபுள் த இன்கம் வேணும், ட்ரிபிள் த இன்கம் வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருக்க மாட்டேன். எனக்கு மாசம் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா போதும். ஒரு பிசினஸ் மேனா அஸ் எ பிசினஸ் மேனா யோசிங்க. நான் அவ்வளவு ஆசைப்பட்டுட்டு என்னோட கேபிட்டலுக்கு நான் முதல் வைக்கல. அப்போ உங்ககிட்ட ஒரு 1 lakh இருக்குங்கிற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி சர்வே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மாசம் 3 to 10% ஒரு பிசினஸா எடுத்து பண்ண போனேன். நான் ஒரு பிசினஸ் மேனா உருவாக போறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு நல்ல டீசென்டான கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காம நம்ம ட்ரேட் அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன், கோர்சஸுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் ட்ரேட் வாங்க போறது கிடையாது. ஒரு நல்ல கேபிட்டல் வச்சுன்னா போதும். அதுலயே நாங்க சொல்லி கொடுக்குறப்பவே உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா முடிஞ்ச அளவுக்கு மெருகேற்றி அந்த இடத்துல உங்களையும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா உருவாக்கி உங்கள்தான் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் மெயின் கோலே. நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கும் போதே ஒரு விஷயத்தையும் கற்றுக்கும் போதே இந்த இடத்துல பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, என் ஸ்ட்ராட்டஜி என்னுடைய ரூலு பேஸ் பண்ணி உங்க கேபிட்டல் 0 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேபிட்டல் நானே ரீஃபண்ட் பண்றேன். இந்த கேபிட்டலை யார் ரீஃபண்ட் பண்ண போறா? நானே ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுவுமே நாம பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம ரூல் அந்த அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு ரூல். நம்ம ரூலை பேஸ் பண்ணி கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களோட கேபிட்டல் என்னைக்குமே வாஷ் அவுட் ஆகாது. நம்பர் 1. இன்னொன்னு அல்டிமேட்டா ஒரு விஷயம் சொல்ல போறது என்ன அப்படின்னா, நீங்க உங்கள்ட்ட ஒரு நல்ல டீசென்டான கேபிட்டல் இருக்கு, நீங்க ஒரு ட்ரேட் பண்றீங்க, சப்போஸ் ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நீங்க மென்டார்ஸ்ட இந்த ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு, நான் எதனால லாஸ் ஆனேன், என்ன ரீசனுக்காக லாஸ் ஆனேன் அப்படிங்கிற கேள்விய உங்களால கேட்டு அதை கரெக்டா மைண்ட்ல அப்சர்வ் பண்ண முடியும். ப்ரோ டெமோ அக்கௌண்ட்லயே நான் பண்ணிட்டு போலாமான்னு கேட்டா டெமோ அக்கௌண்ட்டுக்கும் ரியல் அக்கௌண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.